மெட்ரோவில் போய் தான் போக போகிறோம். இப்போ மணி வந்து எத்தனை மணி ஆகுதுன்னா 8:11 ஆகுது. வாங்க ரைட் போகலாம். இப்போ நாங்கள் வந்து ரோடு கிராஸ் பண்ணுறோம். பார்த்து கிராஸ் பண்ணுங்க ரோட. ஆமாம். ஆ. இந்த தடவை பார்க்கணும். அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டீங்களா? அங்கிட்டு பார்த்துட்டே போகணும். ஆமாம். திடீர்னு கார் வந்துரு. ஆ. ஓகே. ஓகே. இங்கே இருக்குது என்ன மெட்ரோ ஸ்டேஷன் இது? என்ன மெட்ரோ? என்ன போட்டிருக்கு? இது என்ன மெட்ரோ ஸ்டேஷன்? கோல்சுக் மெட்ரோ ஸ்டேஷன். கோல்சுக். இப்போ நான் வந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். இப்போ நாங்கள் வந்து கோல்சுக் மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே போயாச்சு. லிஃப்ட்டில் போகுமா ஸ்டெப்ஸில் போகணுமான்னு ஒரு கன்ஃபியூஷன். கடைசியில் நான் வந்து எஸ்கலேட்டரில் போயிட்டோம். இறங்கி உள்ளே வந்தாச்சு. மெட்ரோ கார்டு இருந்தாத உள்ளே போக முடியும். அதனால எங்கள் டாடி ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்ன ரீசார்ஜ் பண்ணுறீங்க? என்ன கார்டு? இது என்ன கார்டு? இது இருந்தால் தான் மெட்ரோக்குள்ளே. கார்டு வச்சாதான் ஓப்பன் ஆகும். டக்குன்னு வெளியே வந்துடணும். எங்கள் மம்மி தனியாக வந்தாங்க, நானும் எங்கள் டாடியும் தனியாக வந்தோம். நாங்கள் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் தான் எந்த ஸ்டேஷன் போகணும்னு பார்த்துக்கிட்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ நாங்கள் வந்து கோல்சுக்கில் இருக்கிறோம். யூனியன் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மெட்ரோவும் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டோர் ஓப்பன் ஆயிடும். நாங்கள் உள்ளே போயிடுவோம். டோரும் ஓப்பன் ஆயிடுச்சு. நாங்கள் உள்ளேயும் போயிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் யூனியன் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துடும். நாங்களும் போயிடுவோம். ஒரு வழியாக நாங்கள் யூனியன் மெட்ரோ ஸ்டேஷன்லேயே ஏறியாச்சு. இந்த வந்து மெட்ரோவில் நிறைய கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் நின்றுக்கிட்டு யூனியன் வந்தாச்சு. இப்போ யூனியனில் இருந்து இப்போ துபாய் மால் போகிறோம். ஆமாம், அந்த துபாய் மால் போகிறதுக்கு இன்னும் 7 ஸ்டாப் இருக்குது. நாங்கள் இறங்கிட்டோம். இந்த மேப்பை பார்த்து துபாய் மால் போக போகிறோம். எஸ்கலேட்டர் வழியாக இறங்குறோம். நாங்கள் துபாய் மாலுக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். இதான் மேலே துபாய் மாலுன்னு போட்டுருச்சு பாருங்க. உள்ளே என்டர் ஆயாச்சு. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும். அப்போ நடக்கும் போது இந்த 2 சைடு மிரராக இருக்குமா, வெளியில் பார்த்துக்கிட்டே வரலாம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வாக்கிங் எஸ்கலேட்டர் வந்துடும். இப்போ நான் வந்து வாக்கிங் எஸ்கலேட்டரில் நடந்து போக போகிறேன்னா, இந்த வாக்கிங் எஸ்கலேட்டர் ஒரு பக்கம் போகலாம், ஒரு பக்கம் போகலாம், ஒரு பக்கம் வரலாம். கொஞ்சம் தூரம் வாக்கிங் எஸ்கலேட்டரில் போகணும், கொஞ்சம் தூரம் நடக்கணும். மாலுக்குள்ளே போகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும். மரத்தில் லைட்டாக போட்டிருந்தாங்களா, அந்த வியூவை பார்த்துக்கிட்டே அந்த சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மால்குள்ளே என்டர் ஆக போகிறோம். இப்போ வந்து எஸ்கலேட்டர் முடிஞ்சு நடந்து தான் போகணும். இந்த மிரர்லேருந்து பார்த்தோன்னா புர்ஜ் கலிஃபாலாம் தெரியும். இப்போ நாங்கள் வந்து மாலுக்குள்ளே என்டர் ஆயாச்சு. மேலே துபாய் மாலுன்னு போட்டுருக்கு பாருங்கள். இந்த மால்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப தூரம் நடந்து போகணும். ஃபஸ்ட்டு உள்ளே போனோமே பாஸ்கின் ராபின்ஸ் ஐஸ்கிரீம் இருந்துச்சு. அடுத்தது துருக்கி ஐஸ்கிரீம் இருந்துச்சு. ஏமாற்றி கொடுத்தாங்க. ஒரு வழியாக டபுள் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு. ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்கா? இந்த 2 சைடு குட்டி ஷாப்பாக இருந்துச்சு. இந்த ஷாப்லேருந்து ஏதாவது வாங்கணும்னா நம்மளுக்கு கிளாஸ்லியாக இருக்கும். ஒரு வழியாக துபாய் மால்குள்ளே வந்தாச்சு. இந்த மால்குள்ளே வந்தோன்னா எங்கிட்டு போனால் எங்கிட்டு வர்றேன்னு கூட கன்ஃபியூஸ் ஆயிரும். பார்த்து கவனமாக கரெக்டாக போகணும். இந்த இடத்துல அக்வாரியம்னு ஒரு தனி பிளேஸ் இருக்கும். அதுக்கு வேறு சைடில் போகணும். துபாய் ஃபவுண்டெயின்னு ஒரு பிளேஸ் இருக்கும். அதுக்கும் ஒரு சைடு போகணும். ஆக மொத்தம் நாங்கள் எதுக்குமே போகலை. டேரெக்டாக புர்ஜ் கலிஃபாவுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். இதுதான் இந்த மாலோட ஃபுல் வியூ. சூப்பராக இருக்குது. இதில் ஆனால் மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்.
இப்போ நாங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போய்க்கிட்டிக்கிறோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் புர்ஜ் கலிஃபா இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ஒரு வழியாக கிட்டக்க வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து ஓடி போய் பார்க்க போகிறோம் நான் புர்ஜ் கலிஃபாவை. பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. உள்ளே வந்து பார்த்தோன்னே அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. போன யாருக்கு பார்த்தா வேறு மாதிரி இருக்குது, இந்த யாருக்கு பார்த்தா வேறு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் புர்ஜ் கலிஃபா தெரியுது, மூணுலாம் தெரியுதுல. துபாயிலே டாலஸ்ட் பில்டிங் புர்ஜ் கலிஃபா தான் கைஸ். அது பக்கத்தில் 3 நேரம் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே வியூ அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபவுண்டெயினும் இருக்கும், அதெல்லாம் அடைச்சி வச்சுட்டாங்க. ஒன்லி புர்ஜ் கலிஃபாவில் மட்டும்தான் லைட் போட்டாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று ஃபோட்டோஸ் தான் எடுத்தோம் புர்ஜ் கலிஃபா பக்கத்தில் நின்று. எல்லாரும் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைட் ஷோ ஆரம்பிச்சிடும். நாங்களும் கொஞ்சம் ஷார்ட்ஸுக்காக வீடியோஸ்லாம் எடுத்தோம். நாங்கள் இந்த லைட் ஷோவும் ஆரம்பிச்சிருச்சு. வெரைட்டி ஆஃப் கலர்ஸ்லாம் இருந்துச்சு. ப்ளூ, க்ரீனு, ரெட்டு, நிறைய கலர்ஸ்லாம் இருந்துச்சு. நானும் எங்கள் டாடி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த லைட் ஷோ வரும்போது ஃபவுண்டெயினும் வரும்போது அது அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து ஷார்ட்ஸ்லாம் எடுத்தோம். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. சொல்லுங்க, புர்ஜ் கலிஃபாக்கு வந்தாச்சா? புர்ஜ் கலிஃபா எங்க இருக்கு? அதுதான் புர்ஜ் கலிஃபாவா? புர்ஜ் கலிஃபாவை பார்த்து முடிச்சாச்சு. இங்கேக்குள்ளே வந்து கார் ஓட்டுற இருக்குது, அங்கே போக போகிறோம். நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் போகணும். வந்து இந்த பிளேஸில் எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். அடுத்தது வந்து அந்த இடத்துக்கு போகும்போது லைட் தண்ணி இருந்துச்சு, அதனால் அங்கே போய் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் இந்த லைட் ஃபவுண்டெயினில் வந்து விளையாண்டுக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா. அதுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் ஊஞ்சாலாம் இருந்துச்சு, ஜம்பிங்கு, ஸ்லைடு அதெல்லாம் இருந்துச்சு. அங்கே அந்த லைட் ஃபவுண்டெயின்லேருந்து பார்த்தா புர்ஜ் கலிஃபா தெரியுது. இப்போ நான் வந்து ஜம்பிங்கும் ஸ்லைட் பண்ண போகிறேன்னா நான் ஜம்பிங் பண்ணிக்கிறேன். ஜம்பிங் பண்ணுறது இருக்குது, டனல்குள்ளே போடுறது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது ஸ்லைடு இருக்குது. எல்லாரோட கொஞ்ச நேரம் விளையாண்டுக்கிட்டு இருந்தேனா. இதுதான் இந்த டனலு. இந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு புதுசாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து கார் ஓட்டுற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம். எந்த பக்கம் போனாலும் இந்த புர்ஜ் கலிஃபா சுற்றி வரும் பேர. அடுத்தது அந்த கார் இடத்தையும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த கார் ஓட்டுறதுக்கு 50 dirhams பே பண்ணணும். 2 hours ஓட்டலாம். நம்ம வந்து இந்த இடத்தையே சுற்றி வந்து ஓட்டி முடிச்சிட வேண்டியது. ஓட்டும் போது சூப்பராக இருந்துச்சு. அந்த லைட்டு நல்லா இருந்துச்சு. இந்த சைடு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா, இந்த சைடே சுற்றிக்கிட்டே இருந்தேன். இது வந்து புதுசாக வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி தான். அங்கேருந்து வரேன் பாருங்க. இங்கே ரெட் கலராக இருக்குது இதில், அதெல்லாம் அரபிக் லெட்டரு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் புர்ஜ் கலிஃபா பார்க்குறதுக்கு எவ்வளோ டாலாக இருக்குது பாருங்கள் புர்ஜ் கலிஃபா. இந்த பிளேஸ்குள்ளேயே நான் ரவுண்ட் அடித்தேன். வண்டி ஓட்டி முடிச்சாச்சா? வண்டி ஓட்டி முடிச்சாச்சு. நாங்கள் இப்போ வந்து மால்குள்ளே போக போகிறோம். மால்குள்ளே போய் கொஞ்ச நேரம் பார்க்கலான்னு பார்க்குறோம். ஆனால் வந்து டைம் வந்து அப்போ வந்து ஒரு 11:30 இருந்துச்சு. மெட்ரோ வந்து 12 o'clockலேயே ஸ்டாப் ஆகிட்டு சீக்கிரமாக நாங்கள் வந்து மெட்ரோ போகிறோம். நாங்கள் இப்போ நாங்கள் வந்து ஜூஸ் குடிக்கிறோம். இப்போ வந்து வந்தோம், ஸ்ப்ரைட் குடிக்க போகிறோம். இந்த ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணுற டைம் நாங்கள் கரெக்டாக போனோம். எதுவுமே கிடைக்கல எங்களுக்கு, ஜூஸ் மட்டும்தான் கிடச்சிச்சு. அந்த அங்கிள் வந்து எனக்கு வந்து இந்த போண்டா வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்னொரு போண்டாவும் எனக்கு ஃப்ரீயாக தந்தாங்க.
இந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து துன்கின். சொல்லுங்க. அந்த அங்கிள் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, பாப்பா சாப்பிட்டு வர்றாங்க. அது பேர் என்ன? டுன்கின்னா டன்கினா? டுன்கின்ல அந்த டுன்கின்ல இருந்து ஃப்ரீயாக கொடுத்தது. எல்லாரும் வேகமாக போய்கிட்டே இருக்கிறாங்க மெட்ரோ போகிறதுக்காக. ஆனால் நாங்கள் வந்து பொறுமையாக சாப்பிட்டுக்கிட்டு போனோம். நாங்கள் மெட்ரோக்குள்ளே வந்து எந்த பொருளும் அலோடு இல்லை, அதனால சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் இந்த ஸ்வீட் பொண்டை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த ஷாப்புக்கு கண்டிப்பாக போய் வாங்கி சாப்பிடணும். இப்போ நாங்கள் வந்து வாக்கிங் எஸ்கலேட்டரில் போய்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் துபாய் மால்லேருந்து வீட்டுக்கு போக போகிறோம். மெட்ரோ ஸ்டேஷன் போகிறோம். மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போயிடும். இப்போ நாங்கள் வந்து ஒரு வழியாக மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சு. நாங்கள் இந்த டைமில் தான் போகணும். போகணுமா? ஆனால் இந்த மெட்ரோ போக முடியாது. மெட்ரோவும் வந்துருச்சு. இந்த மெட்ரோவில் ஏறி யூனியன் மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே போகணும். அந்த யூனியன் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து கோல்ஃபுக் மெட்ரோ ஸ்டேஷன் போகணும். இப்போ நம்ம வந்து கோல்ஃபுக் மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாச்சு. ஆமாம், வீட்டுக்கு போக போகிறோம். இப்போ வந்து லேராடிக்கு போக போகிறோம். ஆமாம், பயப்படாதீங்க. பயப்படலையா? பயப்படலையா? பெரிய எஸ்கலேட்டராக இருக்கும், அதனால பயப்படாதீங்க. சரியா? சரி, ஓகே. இதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பாய்.